ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைய நாளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவவசனம் எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் தொடக்கம் 26ஆம் வசனம் வரை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பாதுகாப்பாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆசீர்வாதம் என்பது தேவன் மனிதர்களுக்கு தன் நன்மை, கிருபை மற்றும் சமாதானத்தை கொடுக்கின்றது. சங்கீதம் 128 படி கர்த்தருக்கு பயந்து நடப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்ப வாழ்வை பெறுவார்கள். ஆசீர்வாதத்தின் தன்மைகள் கீழ்ப்படிதல். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் உண்டாகும். குடும்ப ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சமாதானம் மற்றும் பாதுகாப்பு. தேவன் தரும் ஆசீர்வாதம் உண்மையான சமாதானத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் சகல உலக ஆசீர்வாதங்களை பெற்று செல்வந்தராய் சகல வசதிகளுடனும் வாழ்வதன் என்று பலர் நினைக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் என்று தப்பாக கணக்கு போட்டு வாழ்வோம். அப்படியானால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு 3 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஏன் செல்வந்தராக வாழவில்லை? இயேசு தமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை பெற்று சந்தோஷமாக உலகில் வாழவில்லை. காரணம் அது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல என்பதையும் அதற்காக அவர் தரவில்லை என்பதையும் அவர் திட்டமாய் அறிந்திருந்தார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள். பிறருக்கு நியாயக்கேடு செய்தால் உங்களுக்கு அப்படியே செய்யப்படும். நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உண்மையுள்ளவர்களாகவும் நீதியுள்ளவர்களாகவும் வருத்தம் உள்ளவர்களாக இருக்கும் போது ஆபிரகாமின் நீதி நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அதாவது உங்களை ஒன்றுமில்லாமல் இருந்து உயர்த்தினவரை காலத்திலும் முழு இதயத்தோடு அன்பு கூறுவார். ஒருவன் என் மேல் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார் என்று இயேசு சொன்னார். இந்த உலகத்தில் தேவன் உங்களுக்கு கொடுத்த நாட்களில் நன்மை செய்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வையுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள இயேசுவே, அன்பு இரக்கமும் கிருபையும் கொண்ட நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வாதத்தை குறித்தான் உலக பிரகாரமான எனது எண்ணங்களை விட்டு சித்தப்படி நடக்க கிருபை செய்யும். எங்கள் அனைவரையும் உம்முடைய கரங்கள் ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றும் வல்லமையோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.